படம் ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் இந்த கோவாவில் நடக்குதுல சீன். ஆமாம். அது ஏதோ தமிழ் வராத ஆட்கள் பேசுகிற மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் இவங்க பேசுறது இருக்குல்ல, அது ஒரு காமெடி நினச்சி எடுத்துருக்குறாங்க. அது காமெடியாகவே இல்லை, அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இசை வந்து டிஎஸ்பி இந்த கதை இந்த சவுண்டு ஓவராக இருக்குது சில இடங்களுங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா பின்னணி இசையும் சரி, அதே மாதிரி பாடல்களும் சரி, உண்மையிலே நம்மளை வந்து ஒரு ரசிக்கத்தக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாரு டிஎஸ்பி. பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ஆமாம் அத்தே பெரிய லிங்கத்தை தூக்கிட்டு வருவான். இதே தமிழில் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இது ஏன் நம்புகிற மாதிரி இருக்கா, அவ்வளோ பெரிய லிங்கத்தை இது என்ன அடுத்தவங்க செஞ்சால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் நாம் செஞ்சோம் அப்படின்னா அது என்ன. உண்மையிலே தமிழுக்கு இது முக்கியமான ஒரு திரைப்படம். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் படத்தை பற்றி பாராட்டுறீங்க, நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஆனால் நேற்று ஆரம்பிச்சது இப்போ வர படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்று மாபு மென்டாலிட்டி. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போட்டு தாக்குனா நம்மளும் வந்து இது பண்ணணும். விமர்சிக்கிறது தப்பு இல்லை, குத்தி குதறதுன்னு இருக்குல்ல, அந்த அளவுக்குலாம் அது இல்லை. இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கூட 1000 கோடி 2000 கோடி வசூலிக்கும், சூர்யா மேல் பேசும்போது கூட படம் வந்து எல்லாரும் வாய்ப்பு பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைப் ஏதானே செய்யும். அது இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த இப்படி வந்து படத்தை குத்தி கிளறதை வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து என்னுடைய கருத்து அப்படியே தான் இருக்குது. அது மாதிரி இவங்க அதீதமாக ஹைப் ஏற்ற வேண்டிய தேவையில்லாமல் அதை அதீதமாக பண்ணிட்டான்னு நினைக்கலாம். ஜோதிகா பேசுனாங்கல்ல தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இது பண்ணப்ப, கோயிலுக்கு செய்யுங்க, அவங்களும் தவறாக சொல்லலை, கோயிலுக்கு செய்யுங்க, கோயிலை மாதிரியே அதை பார்த்தீங்கன்னா. ஆனால் அதை வச்சுக்கிட்டு பார்த்தா நீ ஏன் 200 கோடிக்கு எடுக்கிற, நீ வந்து அதை மருத்துவமனைக்கு செய்ய வேண்டாது, இப்படி குதர்க்கமான மனநிலையை பார்க்குற ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி எடுத்து அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சித்தி சிவா டேரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் தான் பரவிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து அஜித் ரசிகர்கள் திரும்பவும் எங்கள் பக்கத்தில் வராரு சித்தி சிவா, ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான விமர்சனங்கள் இங்கே நம்ம பார்க்க முடியாது. அவரை அறியாமையில் சொல்லக்கூடிய தான், ஐயோ வேணாங்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் அஜித்துக்கு தெரியாமையாக இருக்கும். அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயம். அது 4 படங்கள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு தெரியும்ல, அதனால் அந்த மாதிரி பாதிக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். கங்குவா திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க ரொம்பவும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து படம் மீதான விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவே அதிக அளவில் வந்துட்டுருக்கு. இந்நிலையில் இந்த திரைப்படம் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான டிவி சோமு இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த படம் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்குவா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ படம் நேற்று ரிலீஸ் ஆகி ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் வாங்கிட்டு இருக்கு. படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் உங்களுக்கு எப்படி இருந்தது பசங்களால்? படம் நல்லா இருக்குது. அதாவது என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, படத்தில் உள்ள மைனஸை முதல்ல சொல்லிடுவோம். எல்லாருக்குமான ஒரு மைனஸாக எனக்கும் தோணுது. நம்மளும் வந்து என்ன விமர்சனங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட பார்வை தான், ஒட்டுமொத்த பார்வைகள் கிடையாது. எப்பயுமே நானும் ஒரு 28 வருஷமாக பத்திரிகைகள் விமர்சனம் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி யூடியூப்பில் டிவியில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விமர்சனம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தனோட விமர்சனம் தான் ஒவ்வொன்றுமே. இது பொது விமர்சனம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த படத்தை பொறுத்த அளவில் மைனஸ் என்ன அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயம் வந்து என்னென்னா, படம் ஆரம்பித்து ஆரம்பத்தில் இந்த கோவாவில் நடக்குதுல சீன். அது ஏதோ தமிழ் வராத ஆட்கள் பேசுகிற மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் இவங்க பேசுகிறது இருக்குல்ல, அது ஒரு காமெடி நினச்சி எடுத்துருக்குறாங்க. அது காமெடியாகவே இல்லை, அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதில் படம் நமக்கு மனசு ஒட்டலை. எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் முதல் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த படத்துக்குள்ளே நம்ம போயிடணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து இது தவற விட்டுருது. 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பழைய காட்சி வருது பாருங்கள், பழைய கங்குவா போர்ஷன், அது அருமையாக இருக்குது. அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வரக்கூடிய இந்த நவநாகரிக இந்த காலத்தில் வரக்கூடிய சூர்யாவும் நம்மளை ஈர்க்கலை. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சும் அது செயற்கைத்தனமான உடல் மொழியுமா வந்து அங்கே வந்து சிறுத்தை சிவா சறுக்கி இருக்கிறாரு தான் சொல்லணும். அந்த ஒரு மைனஸ் இருக்குது. படத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய சில லேக் கொஞ்சம் இதுக்கான விஷயங்கள் இவ்வளோ தானே தவிர இந்த ஒரு விஷயத்தில் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க படம் தான். அது மிகச் சிறப்பான சண்டை காட்சிகள், சிஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கிராஃப்ஸ் அதான் சிஜி பண்ண ஒரு விஷயங்கள். எந்த இடத்துல வந்து சிஜி பண்ணியிருக்கிறாங்க, எது இயல்பாக எடுத்தாங்கன்னு தெரியாது. அந்த யானையெல்லாம் வந்து வருது பாருங்கள், காட்டுக்குள்ளே யானை வந்து இந்த தண்ணியை தூக்கி அடிக்கிறது, தும்பிக்கையால் அடிக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று. இந்த மாதிரியான காட்சிகள். அதே போல் பார்த்தீங்கன்னா இசை வந்து டிஎஸ்பி இந்த கதை இந்த சவுண்டு ஓவராக இருக்குது சில இடங்களுங்கிறத தாண்டி பார்த்திங்கன்னா பின்னணி இசையும் சரி, அதே மாதிரி பாடல்களும் சரி, உண்மையிலே நம்மளை வந்து ஒரு ரசிக்கத்தக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாரு டிஎஸ்பி வச்சுருக்கிறார். அது மாதிரி வெற்றி ஒளிப்பதிவு, மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு. அந்த பையன் போய் இந்த முதலையிட்ட மாட்டிக்கிற ஒரு காட்சியில்
இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த கேமரா வச்சு காக்கிறப்ப நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த சீன் வந்து 3D கிடையாது, அது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு சாதாரண ஒரு இதை நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி, உதாரணத்துக்காக சொல்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது அதில் அந்த படத்தில். இப்படி பார்க்க போனால் முக்கியமாக வந்து அந்த காலகட்டத்தையே கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்துகிற அந்த ஒரு கலை பெரிய ஒரு விஷயம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கடுமையான உழைப்பு. அது ஒரு 5 வெவ்வேறு கிராமங்கள்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே அதை வித்தியாசப்படுத்துறது. பனியான ஒரு கிராமம், அப்புறம் இன்னொரு இதில் வந்து பார்த்தா அவங்க ரொம்ப கொலகாரர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்துக்கான ஒரு விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக அந்த மாதிரி அவங்களுடைய உடை, அந்த பேச்சு மொழி, இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈர்ப்பான ஒரு திரைப்படம் தான். அதில் மைனஸ் இருக்குது, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லைங்களே. அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்குமே தவிர, இது வந்து அதீதமாக அந்த படத்தை சொல்லக்கூடிய இது இருக்குல்ல, ஐயோ அந்த படமா அதுங்கிறது இருக்குல்ல. இது வந்து என்னென்னா சொல்லுவாங்க மாபு மென்டாலிட்டி அப்படின்ட்டு. தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்போ ஒருத்தன் ஒழுங்காக இருப்பான், கூட்டத்தில் ஒருத்தன் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஆளாளுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ தேட்டரை உதாரணமாக சொல்லலாம், அந்த எந்திரிச்சானு வச்சுங்களேன், ஒருத்தன் வந்து ஒரு இன்டர்வியூலையோ இல்லை படம் பண்ணால் ஆளாளுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான். இது மாபு மென்டாலிட்டி. இதை இன்னொரு விதமாக சொல்லப்போனால் சோசியல் டிஸார்டர்னு சொல்லலாம், சமூக மனநோய். ஒரு எதை எடுத்தாலும் எதிராக சிந்திக்கிறது. ஒரு 4 பேர் நெகட்டிவாக போட்டான்னா உடனே நம்மளும் நெகட்டிவாக போட்டு அதுக்கு ஒரு 10-20 லைக் வருதான்னு பார்ப்போம். அந்த ஒரு மனநிலை. இதில் படம் பார்க்காதவனும் இருப்பான். இதில் என்ன கொடுமைன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது. இந்த படத்துடைய ப்ளஸ்ஸுகள் நிறையா சொல்லிட்டு இருந்தோம்ல, அதில் நம்ம சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் சூர்யாவுடைய உழைப்பு. என்ன உழைப்பு அது. அவர் வந்து அந்த உண்மையிலே வந்து கங்குவானோ அந்த மாதிரியான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மனிதன் அங்கே இருந்திருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்தது. அதே மாதிரி இந்த திரைக்கதையில் வந்து அங்கங்கே லேக் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இவர் சொல்கிற சிறுத்தை சிவாவுடைய பெரிய ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நெகிழ வைக்கிற காட்சி. உதாரணமாக அந்த சிறுவனுக்கும் சூர்யாவுக்குமான அந்த பாண்டிங் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ண வரைக்குமே ரொம்ப ஒரு சிறப்பாக, அதாவது ஒரு எதிரியுடைய பையன் அவன் மனசில் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிறதே தெரியல, அது என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் அவனுக்காகவே இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த நாயகன் சாயலில் இருக்கும், கமல் நடித்த நாயகன் சாயலில் வந்து ஒரு எதிரியோட இதுலன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு இதுக்கும் தொடர்புன்னு சொல்ல முடியாது. இது டோட்டலி வேற ஒரு டிஃப்ரெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் படத்தை பற்றி பாராட்டுறீங்க, நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஆனால் நேற்று ஆரம்பிச்சது இப்போ வர படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதை தான் சொல்கிறேன். இந்த 2 விஷயங்கள். ஒன்று மாபு மென்டாலிட்டி, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போட்டு தாக்கினா நம்மளும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. அடுத்தது வந்து சோசியல் டிஸார்டர், சமூக மனநோய். பல பேருக்கு இருக்குது இந்த ஒரு மனநோயுடைய வெளிப்பாடு தான். அதீதமாக விமர்சிக்கிறது தப்பு இல்லை, குத்தி குதறதுன்னு இருக்குல்ல, அந்த அளவுக்குலாம் அது இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் வாழை திரைப்படம் வந்தப்போ தான், அநேகமாக அன்னைக்கு தான் நினைக்கிறேன், போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் வந்தது. ஓகே, நான் 2 படத்தையுமே வந்து ஒவ்வொரு கோணத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லி விமர்சனமாக பேசினேன், எழுதினேன். ஆனால் வெகு பல பேர், கிட்டத்தட்ட எல்லாருமே தான் சொல்லணும், என்னன்னா வாழையை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க, இதை வந்து கண்டுக்கவே இல்லை, போருன்னாங்க இதுன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வருது 2 படம். இந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் விமர்சனங்கள் வருது ஓடிடியில் வந்து பிறகு. போகுமிடம் வெகு தூரம் இல்லை பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்னு புகழ்கிறாங்க. இந்த ஒரு மனநிலை ஒரு விஷயம். அடுத்தது இன்னொருது என்னென்னா, எதை எடுத்தாலும் மலையாள படம் பார்த்தியா, தெலுங்கு படம் பார்த்தியா, என்ன அது பார்த்தியா, இது ஒரு வகையான மனநோய் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அஞ்சாமின்னு ஒரு திரைப்படம் வந்தது, நீட்டை எதிர்த்து வந்த ஒரு திரைப்படம். அவ்வளவு விதார்த்து நடித்த படம், படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அதில் வந்து என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான படத்துக்கான விஷயங்களும் அதில் இருந்தது. ஆனால் அது வந்து பெருசாக வணிக ரீதியாக எடுப்படல. இதே திரைப்படம் மலையாளத்தில் வந்து இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ அருமையாக ஒரு பிரச்சனையை எடுக்கிறான், இங்கே எடுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கண்டென்ட் ரீதியாக ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க, எவ்வளோ தான் கண்டென்ட்டாக கொடுத்துட்டான். இந்த மாதிரி இப்படி ஒரு மனநிலை வந்து இருக்குது. அதே மாதிரி பாகுபலியில் பார்த்தீங்கன்னா அவன் அத்தே பெரிய லிங்கத்தை தூக்கிட்டு வருவான். இதே தமிழில் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இதே நம்புகிற மாதிரி இருக்கா, அவ்வளோ பெரிய லிங்கத்தை கடைசியில் அதுவே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு தெரியும், அது முடியுமாம்பான். தமிழில் எடுத்தா அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, சிஜியில் வச்சுருக்கேன், அது நயவிட இதாக இருக்காங்க. இதே தெலுங்குன்னு இன்னி வரைக்கும் அதை பாராட்டுறான். இது என்ன அடுத்தவங்க செஞ்சால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவும், நாம் செஞ்சோம் அப்படின்னா அது என்ன, உண்மையிலே தமிழுக்கு இது முக்கியமான ஒரு திரைப்படம் கங்குவா. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டலாக இல்லைன்னா அந்த பட யூனிட்னா அவங்க என்ன முட்டாளா, 3 வருஷமாக வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்போ 3 வருஷமாக வந்து ஒரு இதை ரூம் போட்டு தூங்கிட்டா வந்திருக்குறாங்க இங்கே. அதுக்கான உழைப்பு என்னங்கிறது படம் பார்த்தோன்னு தெரியுது இல்லை, அதில் எவ்வளோ உழைப்பு, எத்தனை செட்டு, எவ்வளவு சிஜி, எவ்வளவு ஒவ்வொருத்தருடைய கடின நடிப்பாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும்,
அந்த 3 வருஷத்துடைய உழைப்பை வந்து டக்குன்னு தூக்கி போடுறது இருக்குல்ல, அந்த தான் தப்புங்கிறேன். படத்தை வந்து இப்போ நான் ஒன்றும் அந்த படத்துக்கான பிரதிநிதி கிடையாது. ஞானவேல் ராஜாவை ஒரு தடவை பார்த்து பேட்டி எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். அவருக்கே நினைவு இருக்குமோ தெரியாது. சூர்யாவை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 15 வருஷம் முடி நேராக சந்தித்து ஒரு பேட்டி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். 2 தடவை எடுத்திருக்கிறேன். அப்புறம் அவருக்கு என்ன நினைவு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு எனக்குமான தொடர்புன்னு கிடையாது. எந்த படத்தையுமே ஒரு அப்படியே கொதறி போட்டு அது பண்ணி பண்ணுறதுங்கிறதுல அதில் என்ன ஒரு மனநிலைங்கிறது. இல்லை, இன்னொரு பக்கம் படம் பார்த்துட்டு சொல்கிறவங்க இருந்தாலும், இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து கூட 1000 கோடி 2000 கோடி வசூலிக்கும். சூர்யா மேலே பேசும்போது கூட படம் வந்து எல்லாரும் வாய்ப்பிழந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியும் விஷயங்களை சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைப் ஏற தானே செய்யும். அது இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த இப்படி வந்து படத்தை குத்தி கிளறதை வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து என்னுடைய கருத்து அப்படியே தான் இருக்குது. அதுமாதிரி இவங்க அதீதமாக ஹைப் ஏற்ற வேண்டிய தேவையில்லாமல் அதை அதீதமாக பண்ணிட்டான்னு நினைக்கலாம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்னு முதல் விக்ரம், இந்த விக்ரம் இல்லை, கமல் வந்து 1986 87 வந்தது. இந்தியாவிலேயே ஒரு நவீனமான ஒரு திரைப்படம்னா அதுதான். இப்போ அதை தாண்டி வேறு படம் கிடையாது. அப்படி இன்றைக்கும் வந்து யூடியூப்பில் இருக்கானான்னு தெரியல, பாருங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா. இன்றைக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அருமையான ஒரு த்ரில்லர். அது ஒரு கம்ப்யூட்டர்னால் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முடிந்த அளவுக்கு சொன்ன ஒரு திரைப்படம், சுவாரஸ்யமான திரைப்படம். அந்த படத்தில் குறைங்கிறது கிடையாது. பாட்டாக இருக்கட்டும், ஒரு பின்னணி இசையாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ஒளிப்பதிவு எல்லாமே பிரமிக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் அது. இன்றைக்கி சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த படம் வருவதற்கு முன்னால் கமல் அதை பற்றி பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியாத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருச்சு. இது எப்படின்னா இந்த மனநிலை வந்து பல பேருக்கு இருக்கும். எப்படின்னா இப்போ தீபாவளின்னு வச்சிங்களேன், வெகு பல பேருக்கு என்ன தெரியுமா, தீபாவளி முடிஞ்சோன்னு சொல்லுவான் அன்றைக்கி சாயந்தரம், என்ன இருந்தாலும் போன தீபாவளி மாதிரி இல்லை அப்படிமா. ஏதோ போன தீபாவளிக்கு சந்தோஷம் இருந்த மாதிரி. ஆனால் போன தீபாவளிக்கு அதான் சொல்லியிருப்பான், போச்சு போன தீபாவளி மாதிரி இல்லை அப்படின்னு. இது ஒரு மனநிலை இருக்குது. அந்த அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் போது இருந்ததுன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் என்னென்னா, எந்த எதிர்பார்ப்பை யார் எடுத்து பார்த்தா என்ன, நம்ம காசு கொடுத்து ஒரு படம் பார்க்குறோம், அதை வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆக ஓகந்தான் சொல்லுவாங்க. இல்லை பிடிக்காதவங்க பல பேர் வந்து வரத்துக்கு முன்னாடி கூட திட்டம் செய்யும். ரெண்டுத்தையுமே நம்ம கவனிக்காமல் படத்தை பார்த்தோம்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு சரியான பார்வையில் அந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியும். அதை ரசிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இல்லை, இப்போ ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் படம் பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது. சொல்லப்போனால் தமிழில் ஒரு முத்திரை பதித்த ஒரு படம் தான் சொல்லுவேன். எப்படின்னா ஒளிப்பதிவில், சண்டை காட்சிகளில், கேமரா அதான் சொன்ன ஒளிப்பதிவில், இசையில், இப்போ நடிப்பில், ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல. பேன் இண்டியா படம்னா பாகுபலி வருது, கர்நாடகாவிலேருந்து வருது, ஆந்திராலேருந்து வருதுங்கிறத தாண்டி தமிழ்லேருந்து வந்த ஒரு படங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு உணர்வும் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது படத்தினுடைய ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்ஷன், இசை எல்லாத்தையுமே பாராட்டுறீங்க. ஆனால் அதிகமாக காமனாக எல்லாராலையும் வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் டிஎஸ்பியினுடைய பின்னணி இசை. ஏன்னா சவுண்டு வந்து காது ரொம்ப அதிருது. ஏன்னா படத்தில் ஒரு பக்கம் சூர்யா, அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாருமே அவங்க கற்றுக்கிட்டே கத்தல் வந்து அது ஒரு இது இருக்குது. அதாவது அந்த டிஎஸ்பி மட்டும் இல்லை, சாதாரண அந்த கதாபாத்திரங்களை பல இடங்களில் தேவையில்லாமல் கத்துறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதை வந்து இருக்குது. ஆனால் அதுவே ஒரு பெரிய குறை. அதனால் நான் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டேன், அந்த சத்தத்தை மீறி ஒருத்தர் தூங்குனார் இப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கற்பனையாக எழுதுறது இருக்குல்ல படத்தில், அதுதான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். விமர்சிக்கிறதுங்கிறது வேற, ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி. இதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா ஏற்கனவே சூர்யாவுடைய ஜெய்பீம் படத்தில் அவருக்கு எதிரான தனக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள், அவங்களுடைய இது இல்லை மற்ற நடிகருடைய ரசிகர்களுடைய இது, அப்புறம் இவங்க வந்து பேசின சில பேச்சுக்கள் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு வந்து அதை வச்சு பல பேர் எழுதிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் ஏன் வந்து 400 கோடிக்கு ஜோதிகா பேசுனாங்கல்ல தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இது பண்ணப்போ, கோயிலுக்கு செய்யுங்க, அவங்களும் தவறாக சொல்லலை, கோயிலுக்கு செய்யுங்க, கோயிலை மாதிரியே அதை பார்த்துக்கணும் சொன்னாங்க. கோயிலுக்கு செய்யாமல் அதை செய்யுங்கன்னு அவங்க சொல்ல, கோயிலுக்கு செய்கிற மாதிரியே மருத்துவமனைக்கு செய்யுங்க நாங்கள். ஆனால் அதை வச்சுக்கிட்டு பார்த்தா நீ ஏன் 200 கோடிக்கு எடுக்கிற, நீ வந்து அதை மருத்துவமனைக்கு செய்ய வேண்டாது, இப்படி குதர்க்கமான மனநிலையை பார்க்குற ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி எடுத்து அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது காமலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி நம்ம பார்க்குற பார்வையாக இருக்குது. இப்போ சூர்யாங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பற்றின அபிப்பிராயம் எனக்கு என்ன வேணாலும் இருக்கலாங்க, அது வேற. நான் ஒரு படத்தை படமாக பார்க்குறேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ தான் ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு 75% நெகட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஒரு 20% வேணால் பாசிட்டிவாக வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ படக்குழு நடிகர்கள் இவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும்? ஸ்டுடியோ நானேகட்டும், சூர்யா, இவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க? அவங்க நிச்சயமாக வந்து அது மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சல் ஏற்படல. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையாகவே வந்து இந்த படம் வந்து இவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான படமாக இருந்துச்சுன்னா
அதை வந்து என்ன செய்யணும், ஒரு பரிசீலனை பண்ணுவாங்க. நம்மள்ட்ட என்ன தவறு இருக்குது, என்ன இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், ஏன் இந்த தப்பு நடந்தது, அடுத்த தடவை எப்படி நம்ம எல்லாம் பார்க்கலான்னு. இவங்க சொல்கிற அளவுக்கு அதில் மைனஸ் இல்லைல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே வரும். அப்போ அது மன உளைச்சல் தரல. நான் சொல்கிறது வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். நான் பண்ணாத தப்பை இல்லை, நான் ஒரு 10%க்கான தப்பு நான் ஒன்று பண்ணிட்டேன்னா நீங்கள் 100க்கு 100 தப்புன்னு என்ன சொன்னீங்கன்னா நான் 90% சரி பண்ணது இருக்குல்ல. அப்போ எனக்கு ஒரு குழப்பமும் என் மேலேயே எனக்கு ஒரு கழிவிறக்கம் வரும்ல. நிச்சயமா நிச்சயம். அதை வந்து கலைஞர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதில்லை. எந்த கலைஞர்களாக இருக்கட்டும், அது சூர்யா இல்லை வந்து சிறுத்தை சிவான்னு இவங்கள்னு சொல்லலை, நான் யாராக இருக்கட்டும், எந்த திரைப்படமாக இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது நிறைய வந்ததுக்கு அப்புறமேல் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு மணல். இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுக்கெல்லாம் அது என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த கழிவறை சோற்றில் வந்து ஆபாசமாக இருக்கும். அந்த அது ஒரு மனநிலை. இது அங்கே போகிறதுல சில பேர் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி கழிவறை கிற்கல்களாக வந்து சோசியல் மீடியா ஆகிடுச்சு. அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இதுன்னு இல்லை, பல விஷயங்களை எதை எடுத்தாலும் நெகட்டிவ் மென்டாலிட்டி. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் வடிவேலு படத்தில் வரும்ல, வந்து ஒருத்தர் வந்து கேட்பார், சார் இந்த அட்ரஸ் இதுன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பார். பார்த்தீங்கன்னா பென்லேடன் அட்ரஸ் கேட்டிருப்பான். அந்த மாதிரி நல்லா பேசுவான், பழகுவான், இது பண்ணுவான், நல்லா நம்ம கூடயே இருப்பான் இனிமே. ஆனால் அவன் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு இது போட ஆரம்பித்தான், அவன் மனசில் இருக்கிற அந்நியன் வந்துடுறான். இது ஒரு மனநோய் தான். அது நெகட்டிவாக தான் பண்ணணும் ஒரு விஷயத்த. இது தானே இல்லை, எவனாக இருந்தாலும் இருறா அப்படின்னு வரும்ல, அது ஒரு படத்தில் காமெடி வரும். வாடனாக இருந்தால் அடிப்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி எதாக இருந்தாலும் நெகட்டிவாக. அந்த மாதிரி மனநிலை வந்து அவங்கவுங்களுக்கே கேடுங்கிறாது. எதிர்க்கிற விஷயத்தை எதிர்க்குங்க, தப்பு கிடையாது அப்படின்னு. ஏன்னா நான் அந்த படம் பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்த கருத்துக்களை படித்ததுனால எனக்கு இந்த ஆதங்கம் வருது. இவங்க சொல்கிற அளவுக்குலாம் அது மோசம் இல்லை, மோசம் கிடையாது. அதாவது இவங்க அதிகமாக நெகட்டிவ். இன்னும் சொல்ல போனால் இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு ஓடிடியில் வர்றதுக்கு முன்னாடி தேட்டரில் போய் பாருங்க தான் நான் சொல்லுவேன் எல்லாரையும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய திரையில் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் அது. இல்லை இன்னொரு இது என்னன்னா, சிறுத்தை சிவாவுடைய ப்ளஸ் இதிலலாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த கை கணக்கு வச்சு போடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையிலே அந்த காட்சி எதிர்பார்க்கல. என்னென்னா அந்த 100 பேர் வந்து கொன்று அந்த இன்னொருத்தர்கிட்ட கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 100 பேர் கையை வெட்டி அந்த கணக்கு காட்டினா அந்த அத்தனை பொற்காசு கிடைக்குங்கிறது இந்த சீனு. அதில் ஒருத்தர் வந்து கருணா செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது முன்னாடி பகீர் இருந்தது. அது ஒரு நல்ல கற்பனை. அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு கற்பனை. அது அதே மாதிரி இந்த சிறுவனுக்கும் அந்த சூர்யாவுக்குமான அந்த பாண்டிங் இருந்தது இருக்குல்ல, அது ஒரு அருமையாலாம் கொண்டு போயிருந்தார். இன்னொன்று என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு பீரியட் ஃபிலிம்ங்கிறதா சொல்கிறேன். சமீபத்தில் யாத்திசைன்னு ஒரு திரைப்படம் வந்து தரணி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து அறிமுக இயக்குனர். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இல்லை, அறிமுக இயக்குனர் தான் முதல் படம். ஆமாம், இது ஒரு அதிகபட்சம்னா ஒரு 10 கோடியில் ஆயிருக்கிற அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிம்னா பார்த்துருப்பீங்க. அந்த இது பிரமிக்க வைக்கிற படம். இன்றைக்கும் வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த கங்குவா படக்குழுவினர் அத்தனை பேருமே, சூர்யா முதற்கொண்டு இவர் ஒரு சீனில் வர்றார், கார்த்தி அவர்லேருந்து சிறுத்தை சிவா, ஞானவேல் ராஜா அத்தனை பேருமே ஓடிடியில் அந்த படம் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஆக இந்த படத்தை நான் குறைச்சி மதிப்பு இல்லை. அதே நேரத்தில் 10 கோடி ரூபா செலவில் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த சீனும் அதுதான் இந்த திரைக்கதைக்கான ஒரு யுக்தி இருக்குல்ல. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு மெசேஜ். பெரிய கிராஃபிக்ஸே பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க இந்த படத்துலையுமே. அந்த படத்தில் ஆமாம், அதில் வந்து பெரிய அளவில் கிராஃபிக்ஸ் இருக்காது. சில இடங்களில் கிராஃபிக்ஸ் இருக்கும், அது கிராஃபிக்ஸ்ன்னு தெரியாது. அவ்வளோ நுண்ணிப்பாக வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஒட்டுமொத்த செலவே 10 கோடியில் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு படம் எடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப அதை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். இப்போ இந்த படம் முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக வந்து சிறுத்தை சிவா வந்து அஜித்துடைய படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா பேச்சுக்கு அடிபட்டுருக்கு. அவரே சில பேட்டிகளை சொல்கிறாங்க. இது அடுத்த படத்துக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இது பீரியட் ஃபிலிமு, இது வேற ஒரு விஷயம். தவிர வந்து என்னென்னு, இப்போ ஏற்கனவே அண்ணத்தை எடுத்தார் ரஜினியை வச்சு. இப்போ அதோடைய சாயலோ இல்லை அதோட விஷயமோ இல்லை இருந்ததா? அப்படி இல்லையா. இது சூர்யாவுக்கான படம்னு கூட சொல்ல முடியாது. இதை தாண்டி இது வரைக்கும் சூர்யா நடித்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் கங்குவா. ஆமாம், அது மாதிரி சிறுத்தை சிவா படம்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவரே இது வரைக்கும் இது எடுக்காத இது ஒரு தனி பேட்டர்ன். இது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கங்குவா வந்து ஒரு முக்கியமான திரைப்படங்க தமிழில். அதனால் அது விஷயம் அது கிடையாது. ஒரு வியாபார ரீதியாகவோ இல்லை விமர்சன ரீதியாகவோ இது ஒரு மைனஸாக சில பேர் நினச்சால் கூட இவருடைய அடுத்த படத்தை நிச்சயமாக அது பாதிக்காது. அது ஒரு வழக்கமான ஒரு ஜாலியான ஒரு டைரக்டர் தானே. ஒரு படத்தை வந்து இப்படி கமர்ஷியலாக கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஏற்கனவே ஜெயிச்சவர் தானே. ஏன்னா இப்போ அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிறுத்தை சிவா டேரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறார் அப்படின்ற தகவல் தான் பரவிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து அஜித் ரசிகர்கள் திரும்பவும் எங்கள் பக்கத்தில் வராரா சிறுத்தை சிவா, ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான விமர்சனங்கள் இங்கே நம்ம பார்க்க முடியாது. அவரை அறியாமையில் சொல்லக்கூடியது தான். ஐயோ வேணாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும்.
படம் வந்தால் பார்க்குறத தவிர எதை நினச்சதை கமெண்ட் பண்ணுறத தவிர ரசிகர்களுக்கு அது அந்த மாதிரி இல்லை. தவிர படம் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். அதனால் அது பாதிக்காது. இதெல்லாம் அஜித்துக்கு தெரியாமையாக இருக்கும். அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயம் அது. இவர் சிறுத்தை சிவா சொன்ன கதையை கேட்டிருப்பார், ஒரு நடக்கிற மாதிரி இருந்தால் அப்போ அந்த மாதிரி தான் அவர் யோசிப்பார தவிர இதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயமே இது இருக்காது. நிச்சயமாக 4 படங்கள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு தெரியும்ல, அதனால் அந்த மாதிரி பாதிக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மறுபடியும் நான் சொல்லணும்னா கங்குவா எல்லா படத்துலையுமே விமர்சனங்கள்ங்கிறது இருக்கும். அந்த மாதிரியான விமர்சனங்கள் கங்குவா மேலே வைக்கலாமே தவிர இந்த சோசியல் மீடியாவில் வர்ற அளவுக்கு அப்படியே ஐயோ அப்படியே அந்த தேட்டர் பக்கமே போகக்கூடாது, போனாலே நான் தொத்திக்கும், நான் போனதுலேருந்தே தூங்கிட்டேன் வந்தங்கிற அளவுக்குலாம் அது இல்லை கிடையாது. அது தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம் தான். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ இந்த படம் பார்த்து நெகட்டிவ் விமர்சனம் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே விஷயம் தான். நீங்கள் இப்போ ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கிடுங்க, ஒரு படத்தை படமாக பாருங்கள், அவ்வளோதான். அது மாதிரியான ஆட்களுக்கு அந்த ஒரு விஷயம். அடுத்தது எதை எடுத்தாலும் நெகட்டிவாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இன்னொரு இது என்னென்னா அதீதமான எதிர்பார்ப்பும் தேவை கிடையாது. அப்படி தான் சொல்லுவாங்க படம் எடுத்தவங்க இது பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நம்ம ஒரு ரசிகர் போனால் அந்த டைம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்ல. அந்த படத்துக்காக சொல்ல நம்முடைய 3 மணி நேரத்தையும் நம்ம வீணாக்கிக்கிறோம். அது அதீதமாக எதிர்பார்த்துட்டோம்ப்பா அதனால் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம காசு போகுது, நம்மளுடைய நேரம் போகுது. எதுக்கு எதுங்கிற நம்மளே காசு கொடுத்து காண்டு கொள்ளாது. இயல்பாக ஒரு படத்தை பார்ப்போம், அதேமாரி நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நம்மளாம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 1% சரியில்லைனா 99% மீது நல்லா இருக்கிறதையும் சேர்த்து சரியில்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த மனப்பான்மை தவறு. ஓகே, ஸோ ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நன்றி.